வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா. போட்டித் தேர்வுக்கு தயாராகிக்கொண்டிருக்கும் தமிழக இளைஞர்களுக்கு மிகவும் ஒரு நல்ல செய்தி என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 2024 பிறந்ததிலிருந்தே போட்டித் தேர்வு எதிர்நோக்கி கொண்டிருக்கும் அனைத்து இளைஞர்களுக்கும் ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்லலாம். என்ன பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நாள் காலைல எழுந்திரிச்சதும் ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனாக பார்க்குற மாதிரி இருக்குது பாருங்க. ஏன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ரயில்வேல அசிஸ்டன்ட் லோ பைலட் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதே டெக்னீஷியன் ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க. அப்புறம் என்டிபிசி குரூப் டி வெளியிட போகிறேன்னு அறிவிச்சு வெளியிட்டிருக்காங்க. டிஎன்பிசியில் குரூப் 4 வெளியிட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையிலையும் ஒரு 2000+ வேக்கண்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்ப்போம். இதுவும் நம்ம டிஎன்பிசி மாதிரி ஒரு நல்ல வேக்கண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தனியாக இவங்க வந்து எக்ஸாம் நடத்துகிறாங்க. வாங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் இதை பற்றி பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நியூஸில் வெளியிருந்துச்சு. இதே பார்த்தீங்கன்னா பேப்பர் நியூஸ்லையும் பார்த்தீங்கன்னா இதை பற்றி நம்மளுக்கு நியூஸ் வெளியிட்டிருந்தாங்க. வாங்க பார்க்கலாம். இதை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் இன்றைக்கி தான் வெளியிட்டிருக்காங்க. டேட் 2/2/2024 படி வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அனைத்து தேர்வு முறைகளும் மேற்கண்ட அரசாணையின்படி அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை மூலம் மேற்கொள்ளப்படும் விண்ணப்பதாரர் இந்த வலைதளம் வாயிலாக 9/2/2024 முதல் விண்ணப்பிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மஸ்ட் என்னென்ன போஸ்டிங் இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உதவி பொறியாளர் மாநகராட்சி, இப்போ இந்த டிஎம்ஏ டிடபிள்யூஏடிபி இந்த டிஎம்டபிள்யூஎஸ்எஸ்பி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, டிஎம்ஏனா டைரக்டரேட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன், டிடபிள்யூஏடிபினா தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு, சிஎம்டபிள்யூஎஸ்எஸ்பினா சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்ட் செவரேஜ் போர்டு. இதாங்க இதில் உள்ள வேகனாக இங்கே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு வேகன்னா உதவி பொறியாளர் மாநகராட்சி. ஆமாம், இது வந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சொல்லுவோம். இது வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் 146 வேக்கண்ட்டு. இதில் வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி அந்தந்த நாம்ஸ் படி கொடுப்பாங்க. அது டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். அதே மாதிரி உதவி பொறியாளர் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் அண்ட் மெக்கானிக்கலுக்கு 145 வேக்கண்ட், உதவி பொறியாளர் நகராட்சிக்கு 80 வேக்கண்ட், உதவி பொறியாளர் சிவிலுக்கு 58 வேக்கண்ட், உதவி பொறியாளர் மெக்கானிக்கலில் 14 வேக்கண்ட், உதவி பொறியாளர் எலக்ட்ரிக்கலில் ஒரு 71 வேக்கண்ட்டு, உதவி பொறியாளர் திட்டம் மாநகராட்சி பிளானிங் இதில் 156 வேக்கண்ட்டு. இந்த 7 வேக்கண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 37,700 to 1,37,500 வரை கிடைக்கும். இது பே மேட்ரிக்ஸ் லெவல் 20. இது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு டெம்பரரி போஸ்ட்டு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நான் இங்கிலீஷில் வந்து நிறைய டெம்பரரி அப்படின்னு மென்ஷன் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது டெம்பரரி போஸ்ட்டு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா டெம்பரரி போஸ்ட்னால் அவங்க வந்து ஊதிய விகிதம் என்ன சொல்கிறோம், சேலரி என்ன போட்டுருவாங்கன்னா கன்சாலிடேட் பே அப்படின்னு தான் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி பே மேட்ரிக்ஸ் லெவல் இதெல்லாம் கொடுத்துக்கவே மாட்டாங்க. பே மேட்ரிக்ஸ் லெவல் 20, லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 இந்த மாதிரிலாம் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு மட்டும் தான் கொடுப்பாங்க. ஸோ இது வந்து இப்போ டெம்பரரியான ப்ரொஃபஷன் பீரியடில் எடுப்பாங்க. ஏன்னா எந்த ஒரு அரசு வேலையாக இருந்தாலும் ப்ரொஃபஷன் பீரியட்னு சொல்லி இருக்கும், 2 வருஷமோ 3 வருஷமோ அந்த மாதிரி. அது மாதிரி ஆனால் அதை மீன் பண்ணியிருப்பாங்க அதில். ஆனால் தமிழில் வந்து நம்ம இந்த தமிழ் பேசினா மேலே எதுவுமே அந்த தற்காலிகம் அப்படிங்கிறத பற்றி எதுவுமே மென்ஷன் பண்ணலை. அதுக்கப்புறம் 8வது பார்த்தீங்கன்னா நகர அமைப்பு நிலை 2 உதவி பொறியாளர் திட்டம் நகராட்சி, இதுக்கு ஒரு 12 வேக்கண்டு, இளநிலை பொறியாளருக்கு ஒரு 24 வேக்கண்டு, தொழில்நுட்ப உதவியாளர் அதாவது டெக்னீஷியன் அவங்களுக்கு வந்து 257 வேக்கண்டு, வரைவாளர் மாநகராட்சி வரைவாளர்னா டிராஃப்ட்மேன் சொல்லுவோம்ல 35 வேக்கண்டு, வரைவாளர் நகராட்சியில் ஒரு 130 வேக்கண்டு, பணி மேற்பார்வையாளர் சூப்பர்வைசர் இவங்க ஒரு 92 வேக்கண்டு, நகர ஆய்வாளர் இளநிலை பொறியாளர் திட்டம் பிளானிங் 102 வேக்கண்டு, பணி ஆய்வாளர் சூப்பர்வைசர் 367 வேக்கண்டு, துப்புரவு ஆய்வாளர் வந்து மாநகராட்சி மற்றும் நகராட்சி இதில் வந்து 244 வேக்கண்டு. இந்த 244 வேக்கண்டோட ஒரு 110 வேக்கண்டுங்க பாருங்கள். அந்த 110 துப்புரவு ஆய்வாளர்கள் பணியிடத்தின் காலி பணியிடம் 204/10 இன்படி இறுதி தீர்ப்பு உட்பட்டு மாறிடும். ஏதோ கோர்ட்டில் இந்த ஒரு 110 வேக்கண்டுக்கு மட்டும் கேஸ் எதுவும் நடந்துட்டு நினைக்கிறேன். இது படி பார்த்தா இது சப்போஸ் இதுக்கு சாதமாக வந்தால் 244 + ஒரு 110 வேக்கண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இப்போவே இந்த உதவி பொறியாளர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டிப்ளமோ லெவல் இன்ஜினியரிங் லெவலில் சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் இந்த ரிலேட்டட் படித்தவங்களுக்கு இதில் வேக்கண்ட் இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பொறியாளருக்கு, வரைவாளருக்கும் அதே மாதிரி டிப்ளமோ வரைவாளர் டிராஃப்ட்மேன் சிவில் முடித்தவங்களுக்கும், பணி மேற்பார்வையாளர் இவங்க மோஸ்ட்லி டிகிரி ஸ்டாண்டர்ட் இல்லாட்டா 12th ஸ்டாண்டர்டில் இருக்கலாம். அதே மாதிரி துப்புரவு ஆய்வாளர் இவங்க 10th லெவலில் 12th லெவலில் இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் 10th கல்வி தகுதி 10th இருந்தாலும் 12th இருந்தாலும் டிப்ளமோ இருந்தாலும் இன்ஜினியரிங் இருந்தாலும் இதுக்கு உங்களுக்கான
போஸ்ட் வந்து இதில் இருக்குது. ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன வேகண்ட், என்னென்ன கம்யூனிட்டிக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத இன்னும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா 9ஆம் தேதி தான் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது. இது ஆன்லைனில் அப்ளை பண்ண வேண்டியது. அது வரைக்கும் பொறுத்திருப்போம். கண்டிப்பாக அனைவருக்கும் ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இது எக்ஸாம் பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம் பாருங்கள். ஃபஸ்ட்டு எப்போ முக்கிய தேதி வேணுமா அறிவிப்பு இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்க. விண்ணப்பிக்க கடைசி டேட்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 12ஆம் தேதி 12/3/2024 ஈவினிங் 5:45 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா அப்ளிகேஷனு 9ஆம் தேதி 2வது மாதம் 2024 பிப்ரவரி 9, 2024 காலைல 10 மணி முதல் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இதே நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷனில் கரெக்ஷன் இருந்து இதை சேர்த்தணும் அப்படின்னா 13 மார்ச் டு 15 மார்ச்சுக்குள்ளே நீங்கள் அதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது பார்க்குறோம். தேர்வு எப்படி எக்ஸாம் பேட்டர்ன் என்ன ஏதுன்னு பார்க்குறோம். போஸ்ட் 1 to 8 அண்டு 14 அண்டு 16 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த உதவி பொறியாளர் கொடுத்துருந்தாங்கல்ல அதுக்குள்ளே வேகண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா போஸ்ட் 1 to 8 எல்லாமே அந்த உதவி பொறியாளர். அடுத்து பார்த்தீங்கன்னா 14 வந்து நகராட்சி அலுவலர் நிலைப்படுனர். அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பொறியாளர் ரிலேட்டடாக. அப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது எப்படின்னா கேண்டிடேட் ஹேவிங் குவாலிஃபிகேஷன் டிகிரி இன் பிளானிங் அப்படிங்கிற பட்சத்தில் டிகிரி இன் பிளானிங்னா இன்ஜினியரிங்கில் நீங்கள் முடிச்சிருக்கிறதுக்கு இப்போ இன்ஜினியரிங்கில் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் ரிலேட்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். டிப்ளமோ கூட எலிஜிபிள் ஆகலாம். டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் தவிர நமக்கு தெரியும். இந்த இப்போ எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு இருக்கும். பேப்பர் 1 பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் பேப்பர். நீங்கள் இப்போ ட்ரிபிள்இன்னா அதுக்குள்ளே சப்ஜெக்டில் இருந்து கொஷின்ஸ் இருக்கும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல், சிவில், மெக்கானிக்கல்லாம் அதுக்கு ரிலேட்டடாக கொஷின் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா எக்ஸாம் டேட் வந்து 30/6/2024 காலையில் 9:30 to 11:30 வரைக்கும் அந்த எக்ஸாம் சொல்லியிருக்காங்க. இதே பார்ட் 2 வந்து கம்பல்சரி பேப்பர். இது பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் எஸ்எஸ்எல் ஸ்டாண்டர்ட் இது எலிஜிபிள். பார்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடீஸ் இது டிகிரி ஸ்டாண்டர்ட். இது பார்த்தீங்கன்னா அந்த 30ஆம் தேதி ஈவினிங் நடக்கும். அடுத்து போஸ்ட் இன் 9, 13, 14 இது பார்த்தீங்கன்னா அந்த டிராஃப்ட்மேன் இந்த மாதிரி இருக்குல்ல அதுக்குள்ளது. இது பார்த்தீங்கன்னா சிவில் அண்ட் டிப்ளமோ எலக்ட்ரிஷியன் முடிச்சவங்க தான் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கும் அதே மாதிரி பேப்பர் 1 பேப்பர் 2 பேப்பர் 1 சப்ஜெக்ட் பேப்பர் அதாவது டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் சொல்லியிருக்காங்க. அது வந்து 29/6/2024 நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பேப்பர் 2 கம்பல்சரி. அதே மாதிரி பேப்பர் ஏ வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து பார்ட் பி வந்து ஜெனரல் ஸ்டடீஸ் டிப்ளமோ ஸ்டாண்டர்ட் சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் முடிச்சவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நீங்கள் இது ஃபுல்லாக தெளிவான உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னா இந்த tnmaws.youcanapply.com என்ற வெப்சைட்டில் போய் நீங்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதோட முழு விவரங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக A to Z இன்ஃபர்மேஷன் கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.